மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழே எத்தனை சட்டமன்ற உறுப்பினருடைய பணிகள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நம்முடைய மூத்த உறுப்பினர் சீனிவாசன் அவர்களுக்கு கேள்வி கேட்டார்கள். 57 சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இல்லை, இந்த சட்டமன்ற அதெல்லாம் பாகுபாடெல்லாம் கிடையாது. எல்லாம் தான் ரோட்டில் போகிறோம். அதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் சில பணிகள் டெக்னிக்காக அதை செய்ய முடியாத சாத்தியக்கூறுகள் என்று சொன்னால் அது தவிர்க்கப்படுகிறது. சாத்தியக்கூறு இருக்கிற இடங்களில் அதை செய்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய பறக்கும் சாலை திட்டத்தை பற்றி இங்கே கேள்வி கேட்டார்கள். திருவான்மையூர் அக்கறை 12.4 சைபர் 2100 கோடி ரூபாயில் பறக்கும் பாலம். அதுபோன்று திருச்சியில் ஓடத்துறையில் குடமுருட்டி ஆறு பரிசீலிக்கப்படுகிறது. மதுரை ஆவணியாபுரம் ஏர்போர்ட்டு சாலை பறக்கும் சாலை இப்பொழுது ஆய்வில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திண்டுக்கல் அந்த சாலையில் புறவழிச்சாலை வேண்டும் என்று பல்வேறு காலங்களில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தான் 10.2 சைபர் கிலோமீட்டருக்கு 11 கிலோமீட்டர் முதல் கட்டமாக 134 கோடி மதிப்பீட்டில் அந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 0 அவர்லையும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள். நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு தேதியிலிருந்து டோல்கேட்டில் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்களே என்ற கேள்வியை நீங்கள் கேட்டீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 77 சுங்கச்சாவடிகள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவைகள் இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து அந்த கட்டணங்களை குறைக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பர்னூர் போன்ற பகுதியில் ஏறத்தாழ 13 காலாவதியாகி இருக்கிறது. அவைகளை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து மாநில அரசாங்கத்தின் சார்பாக கடிதங்கள் நாங்கள் தொடங்கி எழுதினோம். ஆனால் அதற்கு ஒன்றிய அரசாங்கம் 6/10/2003 சுங்க விதிகளை நாங்கள் மாற்றியிருக்கிறோம். CSR 725 என்கிற அந்த ஜியோவை போட்டு சுங்க கட்டணம் இது காலாவதி ஆகிவிட்டது எல்லான்றதெல்லாம் கிடையாது. ஒரு புது ஜியோவா ஒரு மாற்றம் செய்திருக்கிறோம். ஏன்னா சுங்க கட்டணம் போகிற சாலை 5 ஆண்டு முடிந்து விட்டோம் என்று சொன்னால் திரும்பவும் அதை நாங்கள் மேம்படுத்துகிறோம், ரினியூவல் செய்கிறோம், விரிவுபடுத்துகிறோம். விபத்து என்கிற இருக்கிறதுலே ஹாட்ஸ்பாட்டு அல்லது பிளாக் ஸ்பாட் என்ற இடங்களில் நாங்கள் மேம்பாலம் கட்டுகிறோம். அதனால் இனிமேல் காலாவதியாக இருப்பது என்றதெல்லாம் கிடையாது. ஆனால் சுங்க கட்டணம் தொடர்ந்து நாங்கள் வசூலிப்போம் என்று நாங்கள் எழுதிய கடிதத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் கடிதம் அனுப்பியிருக்கிறது. எனவே மீண்டும் நேரடியாக பார்க்கிற போது நாங்கள் வலியுறுத்துவோம். அதனை அடுத்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைவர் கலைஞருடைய திருப்பெயரிலே மதுரையிலே ஒரு நூலகம் கட்டப்பட்டிருக்கிறது, இவ்வளோ பணம் கட்டப்பட்டும் ஒழுவில் ஏற்பட்டது என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். ஏற்கனவே இது சட்டமன்றத்தில் பேசப்பட்டது தான். ஏற்கனவே நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். மேலே மொட்டை மாடிலேருந்து தனி வெளியே போகிற PVC பைப்பில் அதில் ஒரு அடைப்பு ஏற்பட்டு விட்ட காரணத்தினால், அதாவது பிளாஸ்டிக் பை ஒன்று அடைப்பு ஏற்பட்டு விட்ட காரணத்தினால் அந்த பைப்பை பெஸ்ட்டாகி அது ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்தது. அது உடனே பொறியாளர்கள் கண்டுபிடித்து அன்றைக்கே அது அப்புறப்படுத்தி விட்டார்கள். அதுக்கு பின்னால் பெரும் மழையெல்லாம் பெய்திருக்கிறது. எந்த விதமான ஒரு சிறு சொட்டு தண்ணி கூட உள்ள வரல. மிக சிறப்பாக அது இருக்கிறது என்பதை மாமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துள்ளோம். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த உங்கள் தொகுதி என்கிற அடிப்படையிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் 10 பணிகளை பல்வேறு துறை சார்பாக கொடுக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை அதில் பொதுப்பணித்துறை என்றால அதில் ஆளுகிற சட்டமன்ற உறுப்பினரும் சரி, எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் நம்ம அனைவரும் கொடுத்தோம். இதில் ஒன்றும் பார்ஷியாலிட்டியில் என்பதற்கு என்னே ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். நான் கூட 10 பணிகளை எனக்கு தேவை என்று என் தொகுதியிலே கொடுத்தேன். அதில் ஒன்று, திருவண்ணாமலையில் நகராட்சிக்கு உட்பட்டிருக்கிற இடங்களில் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அங்கே சமுதாய கூடங்கள் இல்லை. எப்படி சென்னையில் ஒரு கலைவாணர் அமைந்திருக்கிறதோ அதை போன்று எப்படி மதுரையில் அமைந்திருக்கிறதோ அப்படி எங்கள் ஊருக்கு தேவை என்று நான் கூட எழுதி கொடுத்தேன். ஆட்சியை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் 7 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கினார்கள். ஆனால் எங்கள் நகராட்சியில் அதற்கு வேண்டிய இடமே கிடைக்கல. கடைசி வரைக்கும் நாங்கள் பார்த்து இடமே கிடைக்காத காரணத்தினால் வேறொரு பணிகளை தாருங்கள் என்று நான் எழுதி கொடுத்துருக்கிறேன். இதுதான் சாத்தியக்கூறியல் என்று சொல்வதற்கு வேறொன்று இது உள்நோக்கமே கிடையாது. அதனால் ஏற்கனவே அரசை பொறுத்தளவுக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சமமாகத்தான் இந்த முதலமைச்சர் அவர்கள் பார்க்கிறார்கள். அதுபோன்று எதெல்லாம் சாத்தியக்கூறியல் என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் மாற்றி எழுதி கொடுத்தால் முதலமைச்சர் அதற்கு தனி கவனம் செலுத்த கட்டாயம் செய்வாங்க. ஆக இங்கே இந்த
திட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆளுங்கட்சி ஆளாத கட்சி தோழமை கட்சி எல்லாம் பார்க்கவில்லை. முதலமைச்சர் சரிசமமாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.